கபிலவின் மரணமும் மஹிந்தவின் சாரதியும். துலங்காத மர்மங்களுடன் தொடரும் விசாரணைகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் அவரின் இறப்புக்கு பின் பல தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. ஒவ்வொரு தகவல்களும் ஏதோ ஒரு வகையில் ஒன்றுபட்டதாகவும் பல சாட்சியங்களை இனம் காட்டுவதாகவும் அமைகின்றன. அந்த வகையில் கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் அவரின் உறவினர்கள் பலர் இருந்த போதிலும் அவரை வெளியே பிணையில் எடுப்பதற்கு இரு உறவுமுறை அல்லாதவர்கள் செயற்பட்டிருந்தமைதான் இங்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. மேற்படி சந்தேகத்தை ஏற்படுத்தும் இருவரில் ஒருவர் கேப்டன் திஸ்ஸ, மற்றையவர் தேவ். இந்த கேப்டன் திஸ்ஸ யார் என தேடி பார்த்தால் இவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சாரதியாக ஒரு காலத்தில் செயற்பட்டவர். இந்த திஸ்ஸவின் நண்பர்தான் தேவ். இவர்கள் இருவரும் இடைத்தரகர்களாக இருந்து வெறும் 15,000 ரூபாவிற்கு இரு பிணையாளிகளான ரிஸ்வான் மற்றும் ரிஷான் ஆகியோரை தயார்படுத்தி நீதிமன்றத்தில் கபில சந்திரசேனவை பிணையில் எடுத்திருக்கிறார்கள். கபில சந்திரசேனவின் மனைவி மற்றும் பிள்ளைகள் ஆஸ்திரேலியாவில் வசித்து வருகிறார்கள். எனவே கபில சந்திரசேன இந்த பிணையாளிகளுக்கு பணத்தை லஞ்சமாக கொடுத்துவிட்டு தப்பிக்கலாம் என்ற எண்ணத்தில் இந்த பிணை ஏற்பாடு செய்யப்பட்டதா என்றால் அப்படி நடக்க வாய்ப்பில்லை. காரணம், கபில சந்திரசேனவுக்கு ஏற்கனவே பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கபில சந்திரசேன துணிந்து முன்னாள் ஜனாதிபதிக்கு லஞ்சமாக தான் நேரில் சென்று பணம் கொடுத்தேன் என வாக்குமூலம் வழங்கிய பின் இந்த நபர் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வாக்குமூலம் வழங்கி வந்தால் பல அரசியல் தலைவர்களை காட்டி கொடுக்க போகிறார். எனவே இவரை பிணையில் எடுத்து சாட்சியத்தை கொலை செய்து விடலாம் என்ற எண்ணத்தில் இவர் பிணை எடுக்கப்பட்டாரோ தெரியவில்லை. காரணம், கடந்த காலங்களில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும். ஆனால் வழக்காளி நாட்டில் இருப்பதில்லை. சாட்சியம் உயிரோடு இருப்பதில்லை. குற்றவாளி சாதாரண நபர் போல் உலாவி வருவார். கேட்பாரற்ற நிலையிலேயே பல வழக்குகள் நீதிமன்ற கோப்புகளில் தூசி படிந்திருக்கிறது. இதேவேளை பிணையில் வெளிவந்த கபில சந்திரசேன பானுஸ் பிளேஸில் உள்ள தனது வீட்டில் இருந்து தனது மனைவியின் சகோதரியின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். சகோதரியின் கணவர் அரவிந்த டி சில்வா முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரர் என்பது பலரும் அறிந்த விடயம். எனவே கபில சந்திரசேன கொல்பிட்டியில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் தனது வீட்டில் உள்ள பணியாளர்களுக்கு தொலைபேசி அடைப்படுத்து தனக்கு தேவையான ஆடைகள் சிலவற்றையும் அத்துடன் தான் ஜிம்முக்கு போவதற்காக பயன்படுத்தும் கருப்பு பட்டி பெல்ட்டையும் கொண்டு வந்து தருமாறு பணித்துள்ளார். அதற்கிணங்க ஆடைகளுடன் அவர் ஜிம்முக்கு எடுத்துச் செல்லும் கருப்பு பட்டியும் அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. கபில சந்திரசேன தனது உறவினர் வீட்டில் ஓய்வெடுத்து மறுநாள் காலை தனது சட்டத்தரணியுடன் நீதிமன்றத்தில் சரணடைய முழு ஏற்பாடுகளையும் செய்திருந்த நிலையில் காலை கதவில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சாதாரணமாக உயரங்கூடிய ஒரு மனிதர். ஜிம்முக்கு கொண்டு போகும் கருப்பு பட்டியால் கழுத்தை சுருக்கிட்டு கதவில் தொங்கும் நிலை சாத்தியமற்றது. கிட்டத்தட்ட அவரது உயரமும் கதவின் நிலையின் உயரமும் சம அளவு கொண்டவை. அதிலும் ஜிம்முக்கு கொண்டு போகும் கருத்த பட்டி அவரது உடல் எடையை தாங்குவதற்கான சாத்திய கூறுகள் இல்லவே இல்லை. அப்படியாயின் அவரது மரணத்தில் சந்தேகம்தான் இருக்கிறது. இதேவேளை கபில சந்திரசேன நீதிமன்றத்துக்கு வழங்கிய சத்திய கடுதாசியின் 2ஆம் பக்கத்தை மீள ஆராய்ந்தால் அவருக்கு விடுக்கப்பட்ட மரண அச்சுறுத்தல் தெளிவாக தெரிகிறது. அதாவது, மஹிந்த நாமல் குறித்து வாய் திறந்தால் முன்னைய வழக்குகளில் சாட்சிகளுக்கு நேர்ந்த கதியே உனக்கு ஏற்படும். களத்தில் கயிறு மாட்டிக்கொள்ளும் நிலையை நானே உருவாக்குவேன் என ஒரு அதிகாரி தன்னை மிரட்டியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இன்று அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டிருப்பது அந்த மிரட்டல் மிகச் சரியாக அரங்கேற்றப்பட்டிருப்பதை காட்டுகிறது. இதற்கு சாட்சி, கொரோனா காலத்தில் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக கர்ச்சித்தவர் கர்ஜா.
இந்த கஜ்ஜா ஊடக நேர்காணலில் தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமானால் மஹிந்த குடும்பத்தாலேயே ஏற்படும் என்று சொல்லியவர். இறுதியில் இந்த கர்ஜா குழந்தைகளுடன் வீதியில் கொல்லப்பட்ட வரலாறு இலங்கையில் பதியப்பட்டிருக்கிறது. எனவே நீதிமன்றத்தில் 10 மணிக்கு சரணடைய இருந்த ஒருவர் சரணடைய சில மணி நேரத்துக்கு முன் தற்கொலை செய்ய காரணம் என்ன? அவரது உடற்பாகங்கள் அரச பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. உறவு முறைக்காரர்களுடன் பணியாளர்கள் உட்பட 15 பேரிடம் வாக்குமூலங்களை போலீசார் பெற்று விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் வீட்டின் கதவிலுள்ள கை அடையாளங்கள் பெறப்பட்டுள்ளதுடன் அயலுள்ள வீடுகளிலுள்ள கேமராக்களும் போலீசாரால் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை கபில சந்திரசேன தொலைபேசி போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசியில் சம்பவம் இடம்பெற்ற சில மணி நேரத்துக்கு முன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் 3 முறை அழைப்படுத்ததாக ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டுள்ளன. ஆனால் கபில சந்திரசேன நீதிமன்ற வழக்கு விசாரணையில் அவருடைய சட்டத்தரணியின் வாதங்களின்படி அவர் மனைவியுடன் சேர்ந்து வாழவில்லை, பிரிந்தே வாழ்ந்து வருகிறார் என வாதிட்டிருந்தமை கடந்த கால பதிவுகளில் வெளியாகியிருந்தன. இது கூட குடும்பத்துடன் உறவில் இருப்பது தெரிந்தால் போலி பிணையாளர்களிடமிருந்து தப்பி குடும்பத்திடம் இணைந்து விடுவாரோன்ற நிலையை மாற்றத்தானோ தெரியவில்லை. எனவே எவை எவ்வாறு இருப்பினும் சிறந்த கல்விமான், தொழிலதிபர், கணவர், அப்பா, நண்பன் என்ற அத்தனையையும் ஒரு நிமிடத்தில் தூக்கி எறியும் அளவுக்கு முடிவுடையவராக இருந்திருந்தால் 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கணவன் மனைவி கைதுடன் இந்த முடிவை எடுத்திருப்பார். அதேபோல் உறவினர்கள், நண்பர்கள் என்ற பெரிய வட்டத்தில் வாழ்ந்தவர் போலி பிணையாளிகளின் மூலம் வெளியில் வர என்ன காரணம்? இவற்றுக்கப்பால் நாட்டையே அதிர வைத்த ஒரு வழக்கு. முன்னாள் ஜனாதிபதியின் பெயரை திடமாக குறிப்பிட்ட ஒருவர். அந்த வழக்கிற்கு பிரதான சாட்சியே கபில ஜயசேகரதான். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு நிகழ்ந்த மரணம் நிச்சயமாக தற்கொலையாக இருக்க வாய்ப்பில்லை. அப்படித்தான் தற்கொலையாக இருந்தாலும் இது நிர்பந்திக்கப்பட்ட ஒரு மரணமாகவே இருக்கும். 15 பேரிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்களில் எங்கோ ஓரிடத்தில் மர்ம மரணத்திற்கான மூலம் துலங்கும். பொறுத்திருந்து பார்ப்போம்.